படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு சஞ்சீவ். உன்னை விட்டு நான் விலகி வந்துட்டேன். ஆனா என்னால இருக்க முடியல சஞ்சீவ். நான் இவ்வளவு நாளும் கூடவே இருந்தோம். நான் உன்னை இழந்துட்டேனே சஞ்சீவ். என்ன அபி வீடு திறந்திருக்கு? என்னன்னு அபி வீட்டுக்குள்ள இருந்து வர? அது ஒண்ணு இல்ல ராசாத்தி. அபி அவசரத்துல ஊருக்கு போகும்போது ஏதாவது முக்கியமான பொருளை விட்டுட்டு போயிட்டாளோன்னு பார்த்தேன். அப்படி ஏதாச்சும் பொருள் இருந்தா ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்ல. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவன் அந்த பொருள் எடுக்கிறதுக்கு திரும்ப இந்த ஊருக்கு வந்துடக்கூடாது இல்ல, அதுக்கு தான். புரியுதா? அண்ணன் ஏன் பொய் சொல்லிட்டு போகுது? அபி ஊரை விட்டு போனதை நினைச்சு அண்ணன் வருத்தப்படுதோ? ஏ பாண்டி, ஏலே உன்னை எங்களால தேடுறது? ரொம்ப நேரமா உன்னைய காணோம். எங்க போயிட்டு வர? அது கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு உண்டான கணக்கெல்லாம் முடிக்க வேண்டியிருந்துச்சு. அதான் மண்டபம் வரைக்கும் போய் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நீ வீட்ல இல்லாத நேரம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் எம்பிட்டு சொல்லியும் கேட்காம முத்தழகு என் பேச்சையும் மீறி ஒரு காரியம் பண்ண போயிருக்கா. ஆமால பாண்டி, நீ முத்தழகு கழுத்துல தாலி கட்டி தாலி சரடு ஈரம் கூட இன்னும் காயல. அவகிட்ட ஏன் அதுக்குள்ள இந்த வேலை செய்யறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ, நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொன்ன விஷயத்த செஞ்சாவன்னு சொல்லிட்டு போயிட்டா. வர வர முத்தழகு எங்க பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறா பாண்டி. அவ நினைச்சதா சரின்னு நினைக்கிறா. மா, என்ன விஷயம் நடந்துச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேம்மா. அத நான் எப்படி சொல்றது? ஏங்க சொல்லுங்க. இதான் பாண்டி நடந்துச்சு. பாண்டி எங்க போற? முத்தழகு கூப்பிட போறியா? போல பாண்டி, போய் அவளுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லி கூட்டிட்டு வா. ஏன் இப்படி சொல்ற? அவன் போற வேகத்தை பார்த்தா அடிச்சு கிடிச்சிட போறான். அடிச்சாதான் புத்தி வரும்னா அடிக்கட்டும், விடுங்க. மொரட்டு பையன் என்ன பண்ண போறானோ? முத்தழகு, முத்து எங்க போன அவ? சாமி சொல்லு பாண்டி. முத்தழகு இங்க வந்தா? வந்துச்சு பாண்டி. நான் கூட என்ன முத்தழகு இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள இது தேவையானு கேட்டேன். அதுக்கு அவ, நான் நேத்தி கடனை உடனே பண்ணணும்னு சொன்னதும் என்னால எதுவும் பேச முடியலப்பா. சரி, முத்தழகு எங்க? முத்து, முத்து, முத்தழகு, எந்திரி எந்திரி. என்ன முத்து இது? ரத்தம் வருதுல?
என்ன முத்தழகு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, நான் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வரேன். ஏன் முத்தழகு உடம்ப வருத்திக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நேர்த்தி கடன்? நீ வா, வீட்டுக்கு போலாம். மாமா, நான் விஷம் குடிச்சு நீ என்னை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் இந்த கோயிலுக்கு வந்து ஏன் சாமியை என்னை பிழைக்க வச்சுன்னு நான் இந்த சாமியை திட்டினேன். என் மாமா இல்லாத வாழ்க்கைய வலியோட என்னால வாழ முடியாது, அதுக்கு நான் சாவறதே மேல்னு சொல்லி அழுதேன். அப்பதான் இந்த கோயில் ஐயர் வந்து, அந்த அம்மன் போக இருந்த உன் உசுரை காப்பாத்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த அம்மன் கண்டிப்பா உன்னையும் உன் மாமனையும் சேர்த்து வைக்கும்னு சொன்னாரு. அப்ப நான் இந்த அம்மன் கிட்ட, நீ என் மாமனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா நான் இந்த கோயிலை சுத்தி 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஏன் முத்தழகு, 108 தடவை இந்த கோயிலை சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டியா? இந்த கோயிலோட பிரகாரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? தெரியும் மாமா, உனக்கு வேணா நான் அங்க பிரதர்ஷனம் பண்ற தூரம் பெருசா தெரியலாம், ஆனா எனக்கு நான் உன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசு மாமா. மாமா, நான் இப்பவும் சொல்றேன் மாமா, நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தனா நான் மண்டபத்திலேயே செத்து. வேணாம் முத்தழகு, அதை மட்டும் சொல்லாத. நான் செத்துருவேன்னு சொல்ற ஒரு வார்த்தை கூட உன்னால தாங்க முடியலையே மாமா. இதுதான் மாமா நீ என் மேல வச்சிருக்க காதல். நீ என் மேல வச்சிருக்க காதலுக்காக 108 தடவை இல்ல மாமா, 1008 தடவை கூட அங்க பிரதர்ஷனம் பண்ணுவேன். சரி முத்தழகு, இந்த பரிகாரத்தை உடனே தான் செய்யணுமா? கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்ல. இந்த அம்மன் மட்டும் இல்லனா நீ கட்டுற தாலி என் கழுத்துல ஏறி இருக்காது மாமா, நான் உன் கூட சேர்ந்து இருக்கவும் முடியாது. நான் கேட்ட உடனே நம்மள சேர்த்து வச்ச அம்மனுக்கு நான் பண்ண வேண்டிய வேண்டுதலை எப்படி மாமா தள்ளி போட முடியும்? அதான் நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக நேரா இங்க வந்துட்டேன். மாமா, நீ கொஞ்சம் இரு, நான் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல முத்து, நான் வந்துடுறேன் மாமா, நீ போ. சரி, அவ்வளவுதான். பார்த்து மெதுவா மெதுவா பார்த்து. மாமா, சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம் மாமா. சரி வா. தீர்க்க சுமங்களே பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. நீ பண்ண இந்த வேண்டுதலுக்கு அந்த அம்மன் உனக்கு என்னைக்கும் துணையா இருக்கும், உன் தாலிய காக்கும். எனக்கு அது போதும் சாமி. க்ஷேமமா இருமா. போலாமா? மாமா, இந்த விபூதியை என் நெத்தியில வச்சு விடு. மாமா, இந்த குங்குமத்தையும் வச்சு விடு மாமா. வா. இங்க வா, உட்காரு உட்காரு. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். நல்லா சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன்.
நீ வேணா பாரு, உன்னோட சஞ்சீவ் கண்டிப்பா நிச்சயமா உன்னை தேடி வருவான். ம். அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? ஆ, நான் சாப்பிட்டேம்மா. போய் சொல்லாதீங்க அத்தை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க இன்னும் சாப்பிடலன்னு. கொடுங்க. அபி, அபி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. ஆ, நீங்களும் சாப்பிடுங்க அத்தை. இந்தாங்க. சாப்பிடுங்க அத்தை. அபி, எனக்கு போதுமா, இன்னும் நான் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் முத்தழகு நில்லு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நாங்க சொல்றத கேட்காம ஏன் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? அம்மா, புதுசா கல்யாணம் பண்ணவங்க பண்ற காரியமா இது? அம்மா விடுமா, கோயில் விஷயம் தானே. கோயில் விஷயமா இருந்தாலும் ஒரு வரமுறை வேணா? கல்யாணம் முடிஞ்சு முழுசா ஒரு நாள் கூட ஆகல, சாந்தி முகூர்த்தம் நடக்கல, தாலி பிரிச்சு கோக்கல, இத்தனை சடங்கு பாக்கி வச்சுட்டு நேர்த்தி கடன் முடிக்க போவாங்களா? இவ போகும்போதே முதல் இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர்த்தி கடனை பொறுமையா பாத்துக்கலாம்னு சொன்ன, கேட்டாளா இவ? எந்த ஊர்லங்க இந்த மாதிரி நடக்கும்? எல்லாம் நம்ம நேரம். விடுமகள, நடந்தது நடந்து போச்சு. சரி சரி, அவளை திட்டாத. அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடு. பாண்டிக்கும் முத்தழகுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான வேலையை பார்ப்போம். கூறுகிட்டத்தனமா பேசாதீங்க. முத்தழகு அங்க பிரதர்ஷனம் பண்ணி நேர்த்தி கடனை முடிச்சு வந்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கு விரத நாள். இன்னைக்கு எப்படி சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியும்? நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் நவமி. அப்பவும் வைக்க முடியாது. நாள் தள்ளி போனதுனால இனி ஜோசியரை கூப்பிட்டு நல்ல நாள் பார்த்துதான் சாந்தி முகூர்த்தத்தை வைக்க முடியும். அதுக்கு ஒரு 3-4 நாள் தள்ளி போயிரும். இதையெல்லாம் யோசிச்சுதான் நேர்த்தி கடனை இன்னைக்கு நிறைவேற்ற வேணான்னு சொன்னேன். கேட்டாளா இவ? அத்தை, என் மாமா ஒன்னும் எனக்கு சும்மா கிடைக்கல. என் மாமா என் கழுத்துல தாலி கட்டணும்னு தவம் இருந்து போராடிதான் என் மாமா கையால தாலி வாங்கியிருக்கேன். இதுக்கு எனக்கு உதவுனது அந்த சாமி தான். அந்த சாமி மட்டும் இல்லனா இந்நேரம் என் மாமனை அந்த அபிகிட்ட பறி கொடுத்துட்டு நான் தூக்குல தொங்கியிருப்பேன். என் மாமா எனக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே உன்கிட்ட வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை நான் முடிக்கிறேன்னு நான் அந்த சாமி கிட்ட வேண்டியிருந்தேன். சாமி கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்த நான் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வரேன். சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு வைக்காட்டி என்ன, அடுத்த வாரம் வச்சுக்கலாம், இல்ல அடுத்த மாசம் வச்சுக்கலாம். என் பாண்டி மாமா எனக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் எப்ப நடந்தா என்ன? சரிம்மா, நீ உள்ள போ. டேய், நீ ஏன்டா இங்கே நின்னுகிட்டு இருக்க? உள்ள வாடா. ம். சஞ்சீவ், நீ என் புருஷன் தானே? புருஷன் சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஒரு தடவை புருஷன் சொன்ன கழுத்தை திரும்பி கொண்டு போடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல,
நீ ஏன் புருஷன் தான், அதுதான் உண்மை. நீ கண்டிப்பா என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. முத்து தெரியும் மாமா, உனக்கு வேணா நான் அங்க பிரதேசனம் பண்ற தூரம் பெருசா தெரியல. ஆனா எனக்கு நான் உன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசு மாமா. மாமா, நான் இப்பவும் சொல்றேன் மாமா, நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தனா நான் மண்டபத்திலே செத்து. இதுக்கு எனக்கு உதவுனது அந்த சாமி தான். அந்த சாமி மட்டும் இல்லனா இந்நேரம் என் மாமனை அந்த அபிகிட்ட பறி கொடுத்துட்டு நான் தூக்குல தொங்கி இருப்பேன். அண்ணே, என்னன்னு தூங்காம இங்க நின்னுட்டு இருக்க? சும்மாதான் ரசதி, நீ போய் படுப்போ. உன் வாய் தான் சும்மான்னு சொல்லுது, ஆனா உன் முகம் நீ ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்கன்னு சொல்லுது. ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமானே தெரியல. சொன்னாலும் நீ அதை எப்படி புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. அண்ணே, நான் உன் தங்கச்சின்னு. உன் மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் அதை நீ தயங்காம என்கிட்ட சொல்லு. சொல்லுண்ணே, உன் பிரச்சனை தான் என்ன? பாண்டி, நீ உண்மையாவே பாண்டிய இல்லவே? நீ சஞ்சீவ் அபியோட புருஷன்?